அந்த காலத்துல மன்னர்கள்லாம் போயிட்டு வர்றாங்கல்ல, அப்போ அவங்க தங்குறது காட்டுக்குள்ளதான் தங்குவாங்க. அவங்களுக்கு வந்து போர்ல அடிபட்டிருப்பாங்க, ரத்தம் சிந்தி இருப்பாங்க. அந்த ரத்த வாசனைக்கு மிருகங்கள், கெட்ட மிருகங்களும் பக்கத்துல வரக்கூடாது, துஷ்ட சக்திகளும் பக்கத்துல வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்களா, இந்த வெண்கடுகு இருக்கு இல்லையா, அத வந்து தன்னை சுத்தி தூவிட்டு தூங்குவாங்களா. இந்த பேய் பிசாசு வில்லி சூனியம் அந்த மாதிரி எதுவுமே அண்டக்கூடாதுன்றதுக்காக இத அவங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அதை சுத்திலும் தன்னை சுத்தி தூவி விட்டுருவாங்களாம். அப்போ அந்த அந்த வெண்கடுகு காரணமாக வந்து துஷ்ட மிருகங்களும் பக்கத்துல வராதான், அப்புறம் துஷ்ட சக்திகளும் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதனால இது வெண்கடுகு பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்க வந்து சிவபெருமானுக்கு அவருடைய சக்தியினால இங்க இது வளருது. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இது வந்து சான்றோட எனக்கு கிடைச்சது, சங்க காலத்து சான்று கிடைச்சது. இதை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அப்ப அப்படியே பக்தியை பத்தி ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே எப்படி நாங்க பூஜை அறையில கட்டாயம் என்னென்ன வச்சுக்கணும், எப்படி நம்ம வந்து சாமி எளிமையா கும்பிடணும். இப்ப பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் வந்து செலவு பண்றது, அதெல்லாம் வந்து அதுக்குன்னு இருக்கிறவங்க புரோகிதர்கள் அந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, மந்திரம் சொல்லி பண்றதுக்கு இருக்காங்க. ஆனா எளிமையாக சாமி கும்பிடுறது எப்படி, சும்மா போனோமோ விளக்கேத்தணுமா, அதனால கூட பலன் நிறைய இருக்கு. அது பண்றது கரெக்டா முறையா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல.